1648 ஆண்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலை ஆக்கிரமித்த டச்சுக்காரர்கள் செய்த ஒரு பாவம் ஒரு பெரும் அதிசயமாக மாறியது. அவர்கள் பேராசையால் கோயிலின் மூலவர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் திருடி கப்பலில் தங்கள் நாட்டுக்கு கடத்தி செல்ல முயன்றனர். ஆனால் சில மைல் தூரம் கடலுக்குள் சென்றதும் வானமே குமுறியது. கடவுளின் கோபம் போல கப்பலை கவிழ்க்கும் அளவுக்கு ஒரு பயங்கர புயல் சீறி எழுந்தது. பயந்து நடுங்கிய திருடர்கள் இந்த விபத்துக்கெல்லாம் காரணம் தாங்கள் திருடிய கடவுள் சிலைகள்தான் என நம்பி அந்த பஞ்சலோக சிலைகளை உடனடியாக கடலுக்குள் தூக்கி வீசினர். சிலை கடலில் விழுந்த மறுகணம் புயலும் அடங்கியது. சில வருடங்கள் கழித்து முருகனின் தீவிர பக்தரான வடமலையப்பன் பிள்ளையின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தன் சிலை இருக்கும் இடத்துக்கான அடையாளத்தை கூறினார். கடலில் ஒரு எலுமிச்சை மிதக்கும், அதன் மேல் ஒரு கருடன் வட்டமிடும். இந்த தெய்வீக அடையாளங்களை கொண்டே சிலைகள் மீட்கப்பட்டு கியூபி 1653 மீண்டும் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த சிலையின் அற்புதம் என்னவென்றால், இன்றும் அந்த மூலவர் சிலையின் உடலில் உப்புக்கடல் அரித்த தழும்புகளை நாம் பார்க்க முடியும்.